வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் அதில் வந்து 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜெயிலர் எக்ஸாம் சண்டே நடந்த ஜெயிலர் எக்ஸாமில் பாலிட்டி கொஸ்டின்ஸ். அரசமைப்பு அவை முதலில் கூடிய கூட்டத்தின் தேதி. அரசமைப்பு அவை அதாவது அரசியல் நிர்ணய சபை முதலாக கூடிய கூட்டத்தின் தேதி என்ன அப்படின்னு கேட்டாங்க. கேபினெட் தூதுக்குழு 1946. கேபினெட் தூதுக்குழு 1946 படி அமைக்கப்பட்டதாக வந்து அரசியல் நிர்ணய சபை. அந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9, 1946 தான் வந்து முதல் கூட்டம் நடைபெற்றது. அதனுடைய தலைவராக யார் இருந்ததுன்னா சச்சினானந்த சின்ஹா, அவர் தான் வந்து அதனுடைய தலைவராக இருந்தார். இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, 1946 நடைபெற்றது. அதனுடைய நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சினானந்த சின்ஹா. இது வந்து இதுக்கு முன்னாடி பாலிட்டி வீடியோவில் நம்ம டெப்த்தாக பார்த்துருப்போம். ஸோ அரசமைப்பு அவை முதலாக கூடிய கூட்டத்தின் தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946. இது அதுக்கான கரெக்ட் ஆன்சர். டிசம்பர் 9, 1946. அதுக்கப்புறம் இந்திய அரசமைப்பு பகுதி 4A எதை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பு பகுதி 4A எதை பற்றி கூறுது? நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே 10 பகுதியில் வந்து படித்து வச்சுருந்தோம். முதல் பகுதி வந்து மாநிலங்களின் பெயர்கள், எல்லைகள், அதை பற்றி சொல்கிறதா வந்து முதல் பகுதி. இரண்டாவது பகுதி குடியுரிமை. மூன்றாவது பகுதி அடிப்படை உரிமைகள். எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்ததாக வந்து அடிப்படை உரிமைகள். நான்காவது பகுதி அடிப்படை கடமைகள் வந்து நான்காவது பகுதி அரசு நெறிமுறை கொள்கைகள் வந்து நான்காவது பகுதி. 4A தான் வந்து அடிப்படை கடமைகள். அரசு நெறிமுறை கொள்கைகள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க. அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. 5 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 5 வந்து மத்திய அரசு அப்படின்னு பார்த்தோம். 6 மாநில அரசு. 7 வந்து 1956 7வது சட்டத்திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது. 1956 7வது சட்டத்திருத்தத்தின்படி 7 வந்து நீக்கியிருப்பாங்க. 8 வந்து யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள். 9 வந்து பஞ்சாயத்து. 9A நகராட்சி. 9B வந்து கூட்டுறவு சங்கங்கள். 10 வந்து SC/ST. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்திய அரசமைப்பு பகுதி 4A எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்கிறது வந்து 4A. இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்த வழிமுறைகள் எடுத்து கூறும் விதி. இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்த வழிமுறைகள் எடுத்து கூறும் விதி. அதாவது ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட எல்லா கேள்வியுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாலிட்டி 15 வீடியோவில் பார்த்த கொஸ்டின் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுவே எனாஃப் தான், அதை பார்த்துட்டு போனாலே போதும் தான். இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்த வழிமுறைகள் எடுத்து கூறும் விதி. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம். விதி 368 தான் வந்து அரசியல் சட்ட திருத்தம், அதை பற்றி சொல்கிறது. அது வந்து 2 வகைகளாக இருக்குது. என்னது சிம்பிள் மெஜாரிட்டி மற்றும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. எளிய பெரும்பான்மை மற்றும் சிறப்பு பெரும்பான்மை. எளிய பெரும்பான்மைனா பாதி உறுப்பினர்கள் சைன் பண்ணணும். சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்த வழிமுறைகள் எடுத்து கூறும் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 368. அப்புறம் இந்தியாவில் இது வந்து 1816 1916. இந்தியாவில் 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ், கொல்கத்தா, பாம்பே, பாட்னா. ஃபஸ்ட்டு ட்ரெயின் எங்கெங்கே விட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடுகள் எங்கே நடந்துச்சுன்னா பம்பாயில் நடந்துச்சு. அப்புறம் கொல்கத்தா, அப்புறம் சென்னை. அதே மாதிரி தான் ட்ரெயின் எப்போ விட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பம்பாயில் விட்டுருப்பாங்க, அப்புறம் கொல்கத்தா, அப்புறம் சென்னை. எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 இது தான் நடக்கும், 3 மாகாணங்களில். அதுக்கப்புறம் தான் மிச்சத்தில் நடக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எங்கே உயர்நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த 3 இடத்துலையுமே வந்து 1816
1862 1862 தான் வந்து இந்த 1862 தான் வந்து இந்த 3 இடத்துலையுமே மெட்ராஸ், கல்கத்தா, பம்பாய் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றம் இந்த 3 இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1916 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா. பாட்னா தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை கோரும் இந்திய அரசமைப்பு பகுதி எது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை கோரும் இந்திய அரசமைப்பு பகுதி எது? அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பகுதி 3ல் பார்த்தோம். அது வந்து 6 வகைகளாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து 6 வகைகளாக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை 14லிருந்து 18. சமத்துவ உரிமை 14லிருந்து 18. அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை எப்போ பார்த்தோம்? 19லிருந்து 22 வரைக்கும் வந்து சுதந்திர உரிமை. அதுக்கப்புறம் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23லிருந்து 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமய சுதந்திர உரிமை. சமய சுதந்திர உரிமை 25லிருந்து 25. அதுக்கப்புறம் கலாச்சார பண்பாடு கல்வியியல் உரிமை. கலாச்சார பண்பாடு கல்வியியல் உரிமை 29, 30. கலாச்சார பண்பாடு கல்வியியல் உரிமை. அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் அடிப்படையில் தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்பின் அடிப்படையில் தீர்வு காணும் உரிமை 32. இந்த மாதிரி 6 வகைகளாக வந்து அடிப்படை உரிமைகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை கோரும் இந்திய அரசமைப்பு பகுதி எது? இந்திய அரசமைப்பு பகுதி சுரண்டலுக்கு எதிரான உரிமை கோரும் இந்திய அரசமைப்பு பகுதி 14 to 18 சமத்துவ உரிமை, 19 to 22 சுதந்திர உரிமை, 25 to 28 சமய சுதந்திர உரிமை, 23 to 24 தான் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை கோரும். ஸோ 23, 24 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம். ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம். பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது, சட்டமன்றங்கள் கூட்டும் பொழுது, அவசர நிலை காலங்களில், தேர்தல் காலத்தில். எப்பொழுது ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர நிலை காலங்களில். மாநில அவசர நெருக்கடி நிலை விதி 356. மாநில அவசர நெருக்கடி நிலை விதி 356. இதன்படி ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைனா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். அப்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பார். அப்பொழுதுதான் வந்து ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பார். விதி 356. அதுக்கடுத்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டறிய. கீழ்கண்டவற்றுள் எது வந்து தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டறிய அப்படின்னு கேட்டாங்க. அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாகுபாட்டை தடுக்கும் உரிமை. பாகுபாட்டை தடுக்கும் உரிமை விதி 15. பாகுபாட்டை தடுக்கும் உரிமை விதி 15. அதாவது பாகுபாடுனா சமத்துவம். இதை தடுக்கிற உரிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 15. விதி 15 வந்து சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை பற்றி சொல்கிறதா வந்து விதி 15. ஸோ இது வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். கரெக்டு தான் வந்து இது வந்து கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. விதி 15. அப்புறம் கூட்டம் கூட்டும் உரிமை. அதாவது ஆயுதங்களின்றி கூடும் உரிமை அல்லது கூட்டம் கூட்டும் உரிமை. இது வந்து விதி 19. 19ல் 6 டைப் ஆஃப் விதி இருக்குது. 19 1A 1B அந்த மாதிரி 6 பார்த்தோம். அதில் கூட்டம் கூட்டும் உரிமை அதில் தான் இருக்குது. ஸோ 19 இதுவுமே இதுக்கான கரெக்டான ஆன்சர். உயிர் வாழும் உரிமை. உயிர் வாழும் உரிமை வந்து விதி 14 சொல்லியிருக்காங்க. விதி 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதை பற்றி சொல்கிறதா வந்து விதி 14. அப்புறம் அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை. அரசமைப்பு மூலம் அதாவது தீர்வு காணும் உரிமை அல்லது பரிகாரம் தேடும் உரிமை விதி 32. நீதி பேராணை அப்படின்னு பார்த்துருக்கோம். இதை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஸோ இதுவுமே கரெக்டான. ஸோ கீழ்கண்டவற்றில் தவறாக குறிப்பிட்டுள்ளதுன்னா சி. இந்த சி தான். உயிர் வாழும் உரிமை விதி 14. இது தப்பு. விதி 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பொறுத்துகளில் ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர். இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் அதான் அப்பாயின்ட் பண்ணுவார். இவர் வந்து ஒரு மாநில மத்திய அரசில் உள்ள கணக்குகள் எல்லாமே தணிக்கை செய்வார். ஸோ இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் விதி சொல்கிற ஆர்டிக்கிள் என்னென்னா 148. 148 தான் வந்து இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள். அதுக்கப்புறம் நிதிக்குழுவை பற்றி பார்த்துருக்கோம். நிதி ஆணையம் பற்றி ரிப்பீட்டடாக பார்த்துருக்கோம். நிதி ஆணையம் சொல்கிறது வந்து 280 வந்து நிதி ஆணையம் பற்றி சொல்கிறது. இதுபடி மத்திய மாநிலங்களுக்கிடையே வரி பகிர்ந்தளிப்பு பற்றி சொல்கிறது தான் நிதி ஆணையம். ஸோ 2க்கு நேராக 2 கரெக்டு தான். நிதி ஆணையம் பற்றி சொல்கிறது வந்து 280 வந்து நிதி ஆணையம். அதுக்கப்புறம் நிர்வாக தீர்ப்பாயங்கள் வந்து
மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அந்த ப்ராப்ளம் வரும்போது ஏற்படுத்த வந்து தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நிர்வாக தீர்ப்பாயங்களுக்கான ஆன்சர் என்னென்னா 323A. 323A மற்றும் பி தான் வந்து நிர்வாக தீர்ப்பாயங்கள். ஸோ நிர்வாக தீர்ப்பாயம் வந்து 323A. அதுக்கப்புறம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதை பற்றி சொல்கிற விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 315. இதில் நம்ம புதுசாக பார்க்குறது இது மட்டும்தான். மத்திய அரசு பணியாளர் மட்டும்தான் வந்து புதுசாக பார்க்குறோம். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தோம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 315. ஸோ இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் பற்றி சொல்கிற விதி என்னென்னா 148. இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் பற்றி சொல்வது 148. நிதி ஆணையம் நேராக தான் இருக்குது. நிதி ஆணையத்துக்கு நிதிக்குழுக்கு நேராக 280. நிர்வாக தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்கிறது 323. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொல்கிறது வந்து 315. அதுக்கடுத்து என்ன கேள்வினா, இந்தியாவில் முதலில் இன வாரியாக பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம். இந்தியாவில் முதலில் இன வாரியாக பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம். இன வாரியாக பிரதிநிதித்துவம் அப்படின்னா அதாவது தனித்தொகுதி, முஸ்லீம்கள் வேற இந்துக்கள் வேற அந்த மாதிரி பிரித்தது எந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசு சட்டம் 1909. இந்திய அரசு சட்டம் 1909 என்னன்னு பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதான் வந்து இந்திய அரசு சட்டம் 1909. இதன்படி என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கினாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. அதான் வந்து இந்திய அரசு சட்டம். அது வந்து அவங்க 2 பேர் கொண்டு வந்ததுனால மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1909. இது வந்து முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கினாங்க. அப்புறம் மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எப்போனா 1919. மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. இது என்ன பண்ணுச்சுன்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்து மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். இந்திய அரசு சட்டம் 1935 என்ன பண்ணுச்சுன்னா இதன்படி மாகாணங்களில் சுயாட்சி கொண்டு வரப்பட்டது. அந்த இரட்டை ஆட்சி கேன்சல் பண்ணி சுயாட்சி கொண்டு வந்தாங்க. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த சட்டத்தின் மூலம் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி தான் வந்து நமக்கு சுதந்திரம் தந்தாங்க. ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் முதலில் இன வாரியாக பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம். அதாவது இனவாரியாக முஸ்லீம் வேறு அந்த மாதிரி பிரித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இந்திய அரசு சட்டம் 1909. இதன்படி தான் வந்து முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கினாங்க. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின்படி வந்து என்ன பண்ணாங்கன்னா 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தாங்க. இந்திய அரசு சட்டத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா மாநிலங்களில் சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் கீழ்கண்டவற்றுள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகிக்காதவர் யார்? வகித்தவர் கொடுத்துருக்கு. வகிக்காதவர் யார் வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவராக வகிக்காதவர் யார் அப்படின்னா முகமது இதயதுல்லா, பக்ருதீன் அலி அகமது, சங்கர் தயாள் சர்மா, விவி கிரி. இதில் யார் வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகிக்காதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அகமது அல்லது அலி முகமது. இவர் தான் வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகிக்காதவர். அதுக்கப்புறம் 1969 PV ராஜமன்னார் குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? 1969 PV ராஜமன்னார் குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு, காஷ்மீர் பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்கு, இந்திய இலங்கை பிரச்சனையை தெரிவதற்கு, பாதுகாப்பு நிர்வாகத்தை ஆய்வதற்கு. இதுக்கான ஆன்சர் 1969 PV ராஜமன்னார் குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதாக வந்து PV ராஜமன்னார் குழு. அதுக்கப்புறம் பின்வரும் செயல்பாடுகளில் மாவட்ட ஆட்சியரால் செயல்படுத்தப்படாத ஒன்று. மாவட்ட ஆட்சியரால் செயல்படுத்தப்படாத ஒன்று. இது பார்த்த உடனே சொல்லிடலாம். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர். நிலவரி வசூலிப்பது ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர். நீதி வழங்கல் வந்து கிடையாது. நீதி வழங்கலுக்கு வந்து டிஸ்ட்ரிக்டில் தனியாக கோர்ட் இருக்குது, நீதிபதிகள் தான் வழங்குவாங்க. சமூக நலம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீதி வழங்கல். மாவட்ட ஆட்சியரால் செயல்படுத்தப்படாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி வழங்கல் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். போன வீடியோவில் 3 கேள்வி கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அரசியலமைப்பு திருத்தம் பற்றி சொல்கிற விதி என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். விதி 368 தான் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் வேண்டும் அப்படின்னு ஒரு மாநிலத்திற்கு ஒரு உயர்நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்கிற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 214. விதி 214 தான் வந்து மாநிலங்களில் உயர்நீதிமன்றம் பற்றி சொல்கிறது. அப்புறம் உயர்நீதிமன்றங்களின் நீதி பேராணை பற்றி சொல்கிற விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 226. இந்த 3 கேள்வி தான் கேட்டிருந்தேன்.
அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்கிறது வந்து 368. மாநிலங்களில் உயர்நீதிமன்றம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது 214. நீதி பேரணை உயர்நீதிமன்றங்களின் நீதி பேரணை பற்றி சொல்கிறது 226. இன்றைக்கான 3 கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார்? அதுக்கப்புறம் வந்து பண மசோதா பற்றி சொல்கிற விதி, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தின் முதல் அதிகார வரம்பு அல்லது அசல் அதிகார வரம்பு, அதுக்கான ஆர்டிக்கல். உச்சநீதிமன்றத்தின் அசல் அல்லது முதல் அதிகார வரம்பு, இது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் வந்து சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.